வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை, கேரக்டரை அனலைஸ் பண்ணுவதற்கு அல்லது கண்டுபிடிப்பதற்கு, அவன் எத்தகைய மனிதன் என்று உணர்வதற்கு உளவியலும் மருத்துவம் பல்வேறு பரிசோதனைகளை வைத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணி அவன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் த மேன்ஸ் கேரக்டர், ப்ளீஸ் கிவ் இம் பவர். ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார், அந்த அதிகாரத்தில் அவன் செயல்படுகிற விதத்தை வைத்து அவனுடைய கேரக்டரை நீ கண்டுபிடிச்சிடலான்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார். அதோ ஒரு தீயவனாக இருக்கிற பொழுது செய்கிற செயலை விட அந்த தீயவனுக்கு அதிகாரம் வருகிற பொழுது அவனுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு செல்வந்தன் சாதாரணமாக செல்வந்தனாக இருக்கிறத விட அந்த செல்வத்து கூட கொஞ்சம் பவரும் சேர்ந்துட்டா அவனுக்கு இன்னும் தலகால் புரியாது. அதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை செக் பண்ணுமா, அவன் கேரக்டரை செக் பண்ணுமா, அவனுக்கு பவரை கொடு அப்படின்னு. அது பொருள் என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அல்லது எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கிற பொழுது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதுதான் அவனுடைய கேரக்டர். ஒரு அதிகாரம் வந்த பிறகு அந்த அதிகாரம் தனக்கு நிலை என்றும் நிரந்தரம் என்று நினைத்தும் ஒரு ஆட்டம் போடுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார், பவரை கொடுத்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரம் வந்த பிறகு நம்ம விமர்சிக்கப்படுவோம், அது ஒரு பக்கம் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, விமர்சிக்கிறவர்கள் தோற்று போவார்கள், விமர்சிக்கப்படுகிறவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். அப்படியா? ஏன்னா எல்லா விமர்சனம் வரும்போது நம்ம அதை கேட்டு கேட்டு நம்மளை டியூன் பண்ணிப்போம், சரி பண்ணிப்போம். எனவே விமர்சிக்கிறவர்கள் தோற்று கொண்டே இருப்பார்கள், விமர்சிக்கப்படுகிறவர்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த விமர்சனத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அதனால் அதிகாரத்தில் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். பதவியை பற்றி இன்னொரு அருமையான பொன்மொழி இருக்கிறது. இது பதவி இருக்கிறதே, அது வித்தியாசமான போதை. மற்ற போதையெல்லாம் குடித்தவுடன் அவன் தன்னை மறந்து விடுவான். பதவி என்கிற போதை வந்துவிட்டால் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை மறந்து விடுவான்னு ஒரு பொன்மொழி எங்கேயோ எப்பயோ படித்த ஞாபகம் இருக்கு. எனவே அதிகாரத்தில் இருக்கிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் கூட ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்று லீடர்ஷிப் குவாலிட்டியை சொல்கிற புத்தகங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அதை இப்படி சொல்லுவாங்க, அதாவது உன் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகம் உனக்கு அழகாக தெரியும், உன் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு நீ அழகாய் தெரிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அதிகாரத்தை கொடுத்து ஒரு மனிதன் கேரக்டரை செக் பண்ணணும்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அலங்காரமாக இருக்கிறோம், அதிகாரத்தோடு இருக்கிறோம், இது நிலை, இது நிரந்தரம் என்று நினையாதபடிக்கும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த சமூகத்திற்கு பயனளிக்கிறவர்களாக பரிணமித்து கொண்டே இருப்பதுதான் மிகச்சிறந்த அதிகாரத்திற்கான இலக்கணம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.